இல்ல. இப்ப அனுமானத்துக்கு போலாம். இந்த அனுமானத்தை இது அடுத்த பிரமாணம். இது ரொம்ப ஈஸி தான். இதை நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாரும் நீங்களே தான் இதை அட்டென்ட் பண்ண போறேன். உங்களுக்கெல்லாம் நான் கேள்விகள் கேட்டு உங்களை நீங்களே தான் இந்த பிரகரணம் முழுக்க நீங்க நடத்துறதா இருக்கும். அது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதனால நீங்க இது ரொம்ப ஈஸியா ஓட்டிடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதுவரையில் பிரத்யக்ஷ பிரமாணம் விசாரிக்கப்பட்டது. இனி அனுமான பிரமாணம் ஆராயப்படுகிறது. அனுமிதி என்னும் அறிவுக்கு காரணமாயிருப்பது அனுமானம் என்னும் பிரமாணமாகிறது. அனுமிதி அதாவது பிரத்யக்ஷ ஞானம் மாதிரி அனுமிதின்னு ஒரு அறிவு. அது என்னன்னு உங்களுக்கு பின்னாடி விவரிப்பார். அனுமதிங்கிற ஞானம் வர்றதுக்கு எது காரணமா இருக்கும் அதுதான் அனுமானம். அதுக்கு முன்னாடி சில பதங்களுடைய பொருள்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்ல. அதாவது சில பதங்கள் இந்த அனுமான பிரகரணத்துல சில விஷயங்கள்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அனுமானமே ஓடும். இப்போ இந்த மலை நெருப்பை உடையது அப்படின்னு சொல்றோம். புகை காணப்படுவதால் இது ஒரு அனுமான வாக்கியம். இந்த சென்டென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மலை நெருப்பை உடையது புகை காணப்படுவதால் ஒரு அனுமானத்தினுடைய ஒரு சென்டென்ஸ். இதுல நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா மலை, நெருப்பு, புகை அப்படின்னு 3 விஷயங்களை பாக்குறோம். இந்த வாக்கியத்துல என்னெல்லாம் இருக்கு? மலைன்னு ஒண்ணு இருக்கு, நெருப்புன்னு ஒரு வஸ்து இருக்கு, புகைன்னு ஒரு வஸ்து இருக்கு. 3 வஸ்துக்களா இதுல பாக்குறோம் இந்த வாக்கியத்துல. இது ஒரு அனுமான வாக்கியம். இதுல இப்ப என்ன மலைங்கிறது என்ன அப்படின்னா பட்சம். இந்த வார்த்தையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன், பயப்பட வேண்டாம். மலைங்கிறது பட்சம், நெருப்புங்கிறது சாத்தியம், அப்புறம் புகைங்கிறது ஹேது. எப்படின்னா எதுல எந்த இடத்துல நம்ம சாத்தியத்தை சாதிக்கிறோமோ அதுதான் பட்சம். எதுல எந்த இடத்துல சாத்தியம் சாதிக்கப்படுறதோ அதுக்கு பேர் பட்சம். இப்ப மலையில நெருப்பு இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நெருப்புங்கிறது சாத்தியம். அந்த மலையில நெருப்பு அப்படி இருக்கு அப்படின்னா சாதிக்கப்படுறது. இந்த மலையில நெருப்பு உள்ளது அப்படிங்கிறது நம்ம தீர்மானிக்கப்படுறது. அப்ப எதை தீர்மானிக்கிறோமோ எதை நிரூபிக்கிறோமோ அதுதான் சாத்தியம். இப்ப இந்த மலைங்கிறது அந்த மலையிடத்தில் அந்த தீர்மானத்தை பண்றோம். அப்போ அது மலைங்கிறது பட்சம்னு ஆகும். பட்சத்துல இப்ப சாத்தியம் என்ன? நெருப்பு. இது எப்படி இந்த மலையில நெருப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா புகை காணப்படுவதால். புகைதான் ஹேத்து. ஹேத்து தான் நமக்கு அடையாளம். இந்த ஹேத்துவை வச்சு அந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறோம். இந்த விஷயங்கள்ல இதுதான் ஒரு அனுமான வாக்கியத்துல. இப்ப அனுமானம்ங்கிறது என்னன்னா முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அனுமானம்னா நமக்கு பாதி விஷயங்கள் தான் நமக்கு தெரியும், பாதி விஷயங்கள் தெரியாது. ஏற்கனவே பிரத்யக்ஷத்துல நம்ம சில விஷயங்களை பார்த்திருப்போம். பிரத்யக்ஷத்துல பார்த்திருக்கிற விஷயங்களை வேற இடத்துல நம்ம பாதி விஷயங்களை மட்டும் பார்த்து ஊகித்து அறியறதுதான் அனுமானம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மடப்பள்ளியில எல்லாம் மடப்பள்ளிங்கிறது என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? கிச்சன் வச்சுக்கோங்க. கிச்சன் அல்லது ஹோமங்கள், ஹோம குண்டத்துல எல்லாம் போறோம். யாக யஜ்யங்கள் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் ஹோம குண்டங்கள் எல்லாம் போனோம்னா நிறைய புகை இருக்கும். ஆனா அந்த ஹோமத்துல நெருப்பு இருக்கு. இந்த நெருப்புல இருந்து நிறைய புகை வருது. அப்ப நம்ம என்னன்னா அந்த புகை இருக்கு, புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இப்ப மடப்பள்ளியிலயும் என்னன்னா புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அது மாதிரி பார்த்து பார்த்து நமக்கு ஒரு அனுமதி ஏற்பட்டிருக்கு, ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கு. எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு நமக்கு ஒரு அனுமதி, ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய மைண்ட்ல அது பதிஞ்சு இருக்கு. இந்த மாதிரி புகை இருந்தா அந்த இடத்துல நெருப்பு இருக்கும், புகை இருந்தா அங்க நெருப்பு இருக்கும். அது நமக்கு நம்மளுடைய ஞாபகத்துல அது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம எங்கேயோ தூரக்கேந்து ஒரு மலையில புகைய பாக்குறோம். உண்மையாவே நெருப்ப பாக்கல அங்க. இப்ப நம்ம பார்த்த இடங்கள்ல எல்லாம் மடப்பள்ளியோ அல்லது ஹோம குண்டங்கள் அங்கெல்லாம் நம்ம பக்கத்துல பாத்திருக்கோம். அந்த புகை இருக்கிறத வச்சு நமக்கு
அங்க நெருப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். அது பிரத்யக்ஷமான ஞானம். அது பிரத்யக்ஷத்துல நம்ம அறிந்த ஞானம். அது இப்போ நமக்கு மலையில தூரக்க எங்கிருந்தோ ஒரு இடத்துல புகை வருது. மலை உச்சியிலன்னு வச்சுக்கோங்க, மலையில ஒரு பாதி மலையில நமக்கு புகைய பாக்குறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியாது. ஆனா வெறும் புகைய மட்டும் பார்த்துட்டு நம்ம அந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி உடனே பக்கத்துல இருக்கிற நண்பன் கேக்குறான், அது எப்படி உனக்கு அங்க நெருப்பு இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு என்ன பதில்னா, நான் பார்த்திருக்கேன், எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்க நெருப்பு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அது பிரத்யக்ஷ ஞானம். அந்த பிரத்யக்ஷ ஞானத்துல நமக்கு இருக்கிற புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குங்கிறது அந்த அனுமதி. அதை வச்சுட்டு இப்போ நம்ம வெறும் பாதிதான் பாக்குறோம். எதை பாதிதான் பாக்குறோம்? புகைய மட்டும்தான் பாக்குறோம். அந்த ஹேது, அந்த அடையாளம், அதை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன சாதிக்கிறோம்னா, அந்த இடத்துல நிச்சயம் நெருப்பு இருக்கும், அந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறோம். இதுதான் அனுமானம் அப்படிங்கிறது. என்னன்னா, பிரத்யக்ஷத்துல நம்ம விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். நிறைய விஷயங்கள் நமக்கு பிரத்யக்ஷத்துல நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். நம்ம ஞானத்தினுடைய பதிவுகள், அதெல்லாம் பிரத்யக்ஷ ஞானத்தினால. அதுல நமக்கு சில அங்கங்கள், சில விஷயங்கள் இல்லாம போனாலும் சில விஷயங்களை நம்ம ஊகிப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், புகை மட்டும்தான் நமக்கு கண்ணுல பார்த்தோம், ஆனா அங்க நெருப்பு இருக்குன்றத நம்ம ஊகிக்கிறோம். அதுதான் அனுமானம் அப்படிங்கிறது. அனுமானம் எப்பவுமே பிரத்யக்ஷத்தினுடைய அடிப்படையில தான் அனுமானம் ஒர்க் பண்ணும். பிரத்யக்ஷம் இல்லாம, பிரத்யக்ஷத்துல நம்ம பார்த்து நம்ம மனசுல இருக்கிற பதிவுகள்ல அதை வச்சுதான் நம்ம அனுமானமே நம்ம பண்ண முடியும். இப்ப நீங்க நெருப்பையும் புகையும் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நெருப்பும் புகையும் நீங்க பார்த்ததே இல்ல, மடப்பள்ளியோ ஹோமங்கள் எங்கேயுமே நீங்க பார்க்கலன்னா, அந்த இடத்துல ஒரு மலையில உங்களுக்கு புகை நீங்க பார்த்தா கூட அங்க நெருப்பு இருக்குங்கிறது ஞானம் உங்களுக்கு, உங்க ஞானத்துக்கு வரவே வராது. அது ஏற்கனவே நீங்க பிரத்யக்ஷத்துல பார்த்து 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 ஒரு அறிவு உண்டா இருக்கும். அந்த வியாப்தின்னு சொல்லுவோம். அந்த புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள ஒரு சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை பற்றின ஒரு ஞானம் உங்களுடைய மனசுல பதிவாயிருக்கும். அந்த பதிவின் விஷயமாக நீங்க வேற எங்கேயோ நீங்க புகைய மட்டும் பார்த்தேன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம தினம் தினம் நம்ம வாழ்க்கையில இந்த அனுமானம்ங்கிறது நம்ம உபயோகிக்கிறோம். நமக்கு பாதி விஷயங்கள் நம்ம வெறும் காதிலேயே கேட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம அவளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்போம். இப்ப போன் கால் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. போன் கால் நமக்கு ஒருத்தருடைய குரல் ரொம்ப பழகி 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 அவளை நேர்ல பாக்காட்டி கூட நம்ம அனுமானிச்சிருக்கோம். வெறும் அவ ஹலோ சொன்னாலே நம்ம அவ யாருன்னு பேச ஆரம்பிச்சு. இதெல்லாம் எப்படின்னா, முதல்ல அவளோட பேசி பிரத்யக்ஷத்துல உண்டான அந்த ஞானம் நமக்கு அவ வெறும் போன்ல அவ பேசும்போது அவ குரலை வச்சுட்டே நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணி பேசுவோம். இத மாதிரி நம்ம வாழ்க்கையில அனுமானம் நிறைய அப்ளை பண்ணிட்டே இருப்போம். நம்ம அறியாம நமக்கு அனுமானம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில தினம் 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 அனுபவத்துல இருக்கு. அதனாலதான் இதை ஒரு முக்கியமான பிரமாணமாக நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதை ஏத்துட்டு இருக்கா. இது முக்கியமா தர்க்க கிரந்தங்கள்ல எல்லாம் இப்போ நமக்கு ஸ்ரீபாஷ்யம் முதலான அந்த வாத கிரந்தங்கள்ல இந்த அனுமானம்ன்றது முக்கியமான பிரமாணமாக கொள்ளப்படுறது. இதை நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, இதுதான் இப்போ இந்த மலை நெருப்பை உடையது, புகை காணப்படுவதால் என்கிற அனுமான வாக்கியம். எத்திர எத்திர தூமகா தத்ர தத்ர வன்னிகி, எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறது அனுமான வாக்கியம். இப்ப இதுல மலைங்கிறது பட்சம். மலைங்கிறது பட்சம்னா என்னன்னா, எந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கிறீங்களோ அதுதான் பட்சம். ஏன்னா இது மலையை வச்சுன்னு இதே மலையே நீங்க நினைச்சுட்டு கூட, ஏன்னா அந்த அனுமான வாக்கியங்கள் மாறும். இப்ப கீழே போக போக இந்த கிரந்தம் போக போக நிறைய அனுமான வாக்கியங்களை நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வரும். அப்ப நீங்களே எனக்கு அது எது பட்சம் எது சாத்தியம்னு சொல்ல வேண்டி வரும். இப்போ அந்த பட்சம்ங்கிறது என்னன்னா, அந்த சாத்தியத்தை எந்த இடத்துல சாதிக்கிறோமோ அதுதான் பட்சம். சாத்தியம்ங்கிறது எதை நம்ம பட்சத்துல சாதிக்கிறோமோ அதுதான் சாத்தியம். இந்த சாத்தியத்தை எதை கொண்டு நம்ம சாதிக்கிறோமோ, எந்த அடையாளத்தை கொண்டு சாதிக்கிறோமோ அது பேர் ஹேது. இந்த மூன்று வார்த்தைகளும் நல்ல ஃபெமிலியரா ஆயிடணும். ரொம்ப நல்லா மனசுல அப்படியே தூக்கத்துல எழுப்பினா கூட கேட்டா சொல்ல தெரியணும். பட்சம் சாத்தியம் ஹேது, பட்சம் சாத்தியம் ஹேது.
இந்த மூணுத்துக்கும் நீங்க ஒவ்வொரு வாக்கியங்களை எழுதி 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 பார்த்துக்கோங்க. அதுதான் முக்கியம். இங்க பாருங்க, இதில் மலை பட்சம் எனப்படுகிறது, நெருப்பு சாத்தியம் எனப்படுகிறது. பட்சமாகிற மலையில் சாத்தியமாகிற நெருப்பை சாதித்து தரும் புகைங்கிறது தான் அடையாளம். ஹேது, இது ஹேத்துன்னு சொல்லுவோம், லிங்கம்னு சொல்லுவோம். ஹேத்துனா காரணம், லிங்கம்னா அடையாளம். இந்த புகையை ஹேத்துன்னு சொல்லலாம், லிங்கம்னு சொல்லலாம். இந்த பெயரெல்லாம் அவன் வச்சிருக்கான். இது முக்கியமா இந்த அனுமான இதுவே நையாயிகன் வைசேஷிகர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணமா அவ எடுக்க, நம்மளும் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவ இந்த நையாயிகன் இருக்கான் இல்லையா, இந்த நியாய மதத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன்னா பிரத்யட்சத்தையே இல்ல பண்ணிடுவான் அனுமானத்தினால. பிரத்யட்சமா நம்ம பார்த்து தெரியறது. ஒரு மரத்துல ஒரு பறவை உட்கார்ந்து இருக்குன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது அவன் எப்படிப்பட்டவன், அதாவது நியாய மதத்தவனுக்காக சொல்ல வர. ஒரு மரத்துல நம்ம பாக்குறோம், ஒரு பறவை உட்கார்ந்து இருக்குன்னு பாக்குறோம், மரத்துல ஒரு கிளையில ஒரு பறவை உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றோம். அத ஒரு நண்பன் சொல்றான், அந்த மரத்துல ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு. இவன் இல்லங்கிறான், அந்த நியாய மதத்தவனா இருக்கான். அவன் சொல்றான் இல்ல, மரத்துல பறவை இல்லம்மா, பிரத்யட்சத்துல தெரியறதே அப்படிங்கிறான். உடனே அதுக்கு என்ன சொல்லணும், இந்த மரத்துல அந்த ஒரு கிளையில தான் உனக்கு தெரியுது, இத்தனை கிளை இருக்கு இந்த மரத்துல, இந்த கிளையை தவிர 100 கிளை இருக்கு, அந்த 100 கிளையில பறவை இருக்கா எங்கேயாவது? இல்ல இல்லையா? அப்ப இந்த மரத்துல இல்லாத அந்த மத்த கிளைகள்ல எல்லாம் எப்ப பறவை இல்லையோ அப்ப பறவை இல்லைன்னு சொல்லணும். நீ ஏதோ ஒரு கிளையில வச்சுன்னு சொல்ற, எப்ப மத்த கிளைகள் எல்லாம் பறவை இல்லையோ பறவை இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இத மாதிரி சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா இந்த நையாயிகன். அவர்கள் எல்லாத்தையும் அனுமானத்தினாலதான் அவ சாதிப்பா. நமக்கு ஓரளவுக்கு இந்த அனுமானம் தேவையா இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இப்போ பக்ஷம், சாத்தியம், ஹேது இந்த 3 வார்த்தைகளையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்ப புகை இருக்கும் இடமெல்லாம் காலமெல்லாம் நெருப்பு இருப்பதை காண்கிறோம். நெருப்பு இருக்கும் இடம் எல்லாம் காலமெல்லாம் புகை இருக்கிறது என்று சொல்ல முடியும். இதை மாத்தக்கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் நிறைய இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்ல போறோம். இப்ப புகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு கண்டிப்பா இருக்கும். புகை இருந்ததுன்னா நெருப்பு இருக்கும், புகை இல்லாம நெருப்பு இருக்காதுன்னு நம்ம உலக வழக்கத்திலேயே இருக்கு. அதனால புகை இருக்கிற இடமெல்லாம் நெருப்பு இருக்கும். ஆனா நெருப்பு இருக்கும் இடத்துல புகை இருக்கிறதுன்னு சொல்ல முடியாதுன்னு. அதுக்கு என்ன உதாரணம்னா, பழுக்க காய்ச்சுன்னா ஒரு இரும்பு குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அயோகோளம்னு சொல்றான். ஒரு இரும்பு குண்டுல நல்ல நெருப்புல பட்டறையில வச்சு அவன் காய்ச்சறான். அப்படியே நெருப்புல அதை காய்ச்சும் பொழுது அந்த இரும்பு குண்டு எப்படி இருக்குன்னா அப்படியே ரெட்டு, அப்படியே கணக்கணன்னு அது இரும்புல அப்படியே ஒரு இதுவா நெருப்பு குண்டு மாதிரி அது இருக்கும். அப்போ பழுக்க காய்ச்சின இரும்புல அப்ப நெருப்பு அங்க இருக்கு. நெருப்பு இருந்தா அங்க ஆனா புகை இருக்குமானா இருக்காது. அது இரும்பு குண்டுல மட்டும்தான் அது எரிஞ்சு, அது நெருப்பு அப்படி நெருப்பு கங்கு மாதிரி அது எரிஞ்சுட்டு இருக்குமே வழிய அங்க புகை இருக்காது. அதனால இந்த அனுமானம் தப்பா போயிடும். அனுமானம்ங்கிறது சரியா பண்ணணும். புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்லலாம், ஆனா நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது பயப்படாதீங்க, பின்னாடி போக போக இதனோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும். உதாரணமாக பழுக்க காய்ச்சின இரும்புல நெருப்பு இருந்த பொழுதும் புகை இல்லை. அதே மாதிரி இவற்றிலிருந்து சாத்தியமாகிற நெருப்பு அதிகமான இடத்திலும் காலத்திலும் உள்ளதென்றும், ஹேத்துவாகிற புகை குறைந்த இடத்திலும் காலத்திலும் உள்ளதென்றும் தெளிவாகிறது. இது அவனுடைய ஒரு டெபினிஷன், நியாய மதத்தினுடைய ஒரு டெபினிஷன். என்ன சொல்றான்னா, நம்ம இந்த டெபினிஷன் ரொம்ப வச்சுக்கிறது இல்ல. நெருப்புங்கிறது அதிகமான இடத்திலையும் அதிகமான காலத்திலையும் இருக்கிறது. சாத்தியமாகிற நெருப்பு அதிகமான இடத்திலும் அதிகமான காலத்திலும் இருக்கு. அந்த ஹேத்துவாகிற புகை குறைந்த இடத்திலும் காலத்திலும் உள்ளதென்றும் உள்ளது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு இங்க அவன் ஒரு பெயர் சொல்றான், அதிகமான தேச காலத்துல உள்ளதாகையால் சாத்தியமாகிற நெருப்புக்கு வியாபகம் அப்படின்னு பேரு. குறைந்த தேச காலங்கள்ல இருந்ததுன்னா அந்யூன தேச கால விருத்தி வியாபகம் அப்படின்னா குறைந்த தேச காலங்கள்ல உள்ளதாகையால் ஹேத்துவாகிற புகை வியாபியம். இப்ப வியாபியம்ங்கிறது புகை அது கொஞ்சமான இடத்துலதான் இருக்குமா, நெருப்பு தான் நிறைய இடத்துல இருக்கும். அப்ப நெருப்புக்கு பேர் வியாபகம்னு பேரு.
இந்த டெபினிஷன் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வியாபகம்ங்கிறது அது எங்க நிறைய இருக்கோ அது வியாபகம். புகை கொஞ்ச இடத்துலதான் இருக்கும், கொஞ்ச காலத்துலதான் இருக்குமா. நெருப்பு தான் நிறைய எரிஞ்சுட்டு இருக்கும். அதனால வியாபகம் அப்படிங்கிறது நெருப்பு, புகைங்கிறது வியாபியம். சில அனுமானங்களில் சாத்திய ஹேதுக்கள் சமமான தேச காலங்களில் இருப்பது. சில இடங்கள்ல வியாபியமும் வியாபகமும் ஒரே மாதிரி இருக்குமா, புகையும் நெருப்பும் ஒரே மாதிரி சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வியாபிய வியாபகங்களுக்கு பின்வருமாறு மற்றொரு விதமாக லட்சணம் இருக்கு. இது ஒரு லட்சணம். வியாபகம் வியாபியம்னு ஒரு லட்சணம் சொன்னார். வியாபகம்ங்கிறது நெருப்பு, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நெருப்பு வியாபகம், புகை வியாபியம். இன்னொரு விஷயம் சொல்ற, இன்னொரு லட்சணம் சொல்ற. என்னன்னா எது எதை விட்டு பிரியாமல் இருக்கும் அது வியாபியம். புகை நெருப்பை விட்டு பிரியாமல் இருக்கும், அப்ப புகைக்குதான் வியாபியம்னு பேரு. அத்துடன் சேர்ந்திருக்கும் மற்றொன்று நெருப்பு. இந்த புகையோட சேர்ந்திருக்கிறது வியாபகம். அந்த புகை நெருப்பை விட்டு பிரியாமல் இருக்கும், அதனால வியாபியம். அந்த புகையோடு சேர்ந்திருக்கிறது இன்னொன்னு வியாபகம். ஒரு வியாபியத்தை வியாபியம் என்று அனுசந்தித்து அதை கொண்டு ஒரு வியாபகத்தை அறிவது அனுமதி என்னும் அறிவாகும். இதுதான் டெபினிஷன் சொல்ற. அனுமதினா என்ன அப்படிங்கிறதுக்கு இதுதான் லட்சண வாக்கியம். ஒரு வியாபியத்தை, ஒரு வியாபியத்தைனா வியாபியம்ங்கிறது என்னது, புகை. ஒரு புகைய இது வியாபியம் என்று அனுசந்தித்து, வியாபியம் என்று அனுசந்தித்துனா இது ஒரு ஹேத்து. வியாபியம்ங்கிறது இது ஒரு ஹேத்து அப்படின்னு அதை நினைச்சுண்டு அதை கொண்டு ஒரு வியாபகத்தை அறிவது அனுமதி. அது புகைய இது ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இந்த அடையாளத்தினால நம்ம இந்த புகையோட சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த வியாபகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த ஞானத்துக்கு பேர் அனுமதி அப்படின்னு பேர். இதெல்லாம் ஜெனரலான விஷயங்கள் தான். திருப்பி உங்களுக்கு இந்த ஃபுல்லா படிச்சுட்டு நம்ம திருப்பி இங்க வரலாம். அப்ப உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் மனசுல பதியும். புகை இருக்கும் இடமெல்லாம் நெருப்பு இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு புகையை கொண்டு நெருப்பை அறிவதுதான் அனுமதி. இப்ப சொல்ற புகை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும்னு அறியறோம் பத்தில, அந்த ஞானம் உண்டாடுது இல்லையா, அதுதான் அனுமதின்னு பேரு. புகைய பார்த்தாலே நமக்கு நெருப்பு அங்க இருக்கும் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாடும். ஏன்னா நமக்கு மனசுல பதிஞ்சு இருக்கு. புகைய பாக்குற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொண்டு, அது பிரத்யட்சத்துல பல இடங்கள் அறிந்து கொண்டு, வேற எங்கேயாவது புகையை மட்டும் பார்த்து அந்த இடத்துல நெருப்பு இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஞானம் தான் அனுமதி அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட அனுமதிக்கு காரணமா இருப்பது அனுமானம். இந்த அனுமதி, இந்த ஞானம் வர்றதுக்கு நமக்கு காரணமாக இருக்கிறது அனுமானம். இந்த வாக்கி இதெல்லாம் அனுமானம்னு சொல்லப்படுறது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இனிமே உள்ள போகலாம். இப்ப அனுமதிக்கு காரணம் எது என்று புலப்படும். சமையலறை, இந்த அனுமதி நமக்கு எப்படி உண்டானது, இந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு எப்படி உண்டானது, இந்த மாதிரி புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு இந்த அறிவு உண்டானதுக்கு காரணம் எது அப்படின்னா சமையலறை தான். அதான் மழப்பள்ளியில நம்ம பார்த்து 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 நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் நமக்கு இந்த அனுமதி வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இப்போ அதான் அந்த அனுமதி எப்படி ஏற்படுகிறது என்று ஆராயும் அளவில் அனுமதிக்கு காரணம் எது என்று புலப்படும். சமையலறை முதலான இடங்களில் புகை இருக்கும் இடங்களில் எல்லாம் நெருப்பு இருக்கிறது என்று அறிந்த ஒரு மனிதன் ஒரு மலையிலிருந்து புகை தோன்றுவதை காண்கிறான். கண்டவுடன் புகை இருக்கும் இடமெல்லாம் நெருப்பு இருக்கும் என்னும் வியாப்தியின் நினைவு அவனுக்கு ஏற்படுகிறது. அதற்கு பின் நெருப்புக்கு வியாபியமான புகையை உடையது இந்த மலை என்னும் அறிவு அவனுக்கு உண்டாது. அதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். சமையலறை முதலான இடங்கள்ல அவன் புகையும் நெருப்பையும் சேர்த்து சேர்த்து பார்த்திருக்கான். இதெல்லாம் அந்த காலத்து சமையலறை, விறகுல சமைப்பா இல்லையா அந்த சமையலறை. இப்பெல்லாம் கேஸ் ஸ்டவ்ல எல்லாம் அவ்வளவு எல்லாம் புகை வராதேன்னு நம்ம அந்த சமையலறையை நினைச்சுக்க கூடாது. அந்த காலத்துல விறகுல சமைப்பா இல்லையா, அவளோட சமையலறைகள் எல்லாம் புகையும் நெருப்பும் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். அப்ப புகை இருக்கும் இடங்கள் எல்லாம் நெருப்பு இருக்கிறது என்று அறிந்த ஒரு மனிதன் ஒரு மலையிலிருந்து புகை, இத அவனோட மனசுல எப்போ ஒரு அனுமதி உண்டாயிருக்கு. அனுமதி எப்படி இருக்கு, புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து அவனுக்கு ஒரு ஞானம் உண்டாயிருக்கு. அதுதான் அந்த ஞானத்துக்கு பேர் என்ன, அனுமதி. இப்ப அந்த அனுமதி
அவனுக்கு எங்கள சமையல் அறைகள்ல எல்லாம் அவன் பார்த்து பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அப்ப அத அப்படி இருக்கிற அந்த ஒரு மனிதன் ஒரு மலையில இருந்து புகை ஒன்றத பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுது? கண்டவுடன் புகை இருக்கும் இடமெல்லாம் நெருப்பு இருக்குது அப்படின்னு அந்த வியாப்தியுடைய நினைவு உண்டாகும். வியாப்தினா அந்த புகைக்கும் நெருப்புக்கும் உள்ள ஒரு சம்பந்தம், அது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு பின் நெருப்புக்கு வியாபியமான புகையை உடையது இந்த மலை என்னும் அறிவு ஏற்படுறது. உடனே அவனுக்கு இந்த மலையில புகை இருக்கு, அப்ப நெருப்பு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அறிவு உண்டாகிறது. லிங்கம் பட்சத்தில் உள்ளது என்னும் இவ்வறிவே லிங்க பராமர்சம் எனப்படுகிறது. இது ஒரு புதுசா இன்னொரு வார்த்தை. லிங்கம்ங்கிறது அடையாளம்னு சொன்னேன், அதுதான் புகை. அந்த புகையை இந்த பட்சத்தில், பட்சம்ங்கிறது மலை, அந்த அடையாளம் புகையாகிற அடையாளம் அந்த பட்சத்தில் இருக்கு, அந்த மலையில இருக்கு. அத அவன் பாக்குறான், அந்த புகையை அந்த மலையில பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோண போறது? அந்த மலையில நெருப்பு இருக்குன்னு அவனுக்கு தோண போறது. அப்படி லிங்கத்தை வச்சு அந்த பட்சத்துல, லிங்கம்னா அடையாளம், ஹேது அடையாளம், இதெல்லாம் ஒரே இடங்கள் தான், புகையதான் சொல்றது. அந்த லிங்கம் அந்த பட்சத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த பட்சத்துல நெருப்பு இருக்குன்னு அவன் சாதிக்க போறான். அப்ப இந்த அறிவுக்கு பேர் அனுமதின்னு சொல்லலாம், அது லிங்க பராமர்சம்னு சொல்லலாம். இந்த மாதிரி லிங்க பராமர்சம் என்னன்னா, அவன் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கான், சமையல் அறைகள் எல்லாம் பார்த்திருக்க அந்த அனுமதி இப்போ இந்த மலையில அந்த பட்சத்துல அந்த புகைய பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு அவன் தீர்மானிக்க போறான். அதனால இந்த இடத்துக்கு லிங்க பராமர்சம் அப்படின்னு இந்த வார்த்தைகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடமா வச்சுக்கோங்க. இது ஏற்பட்டவுடன் இந்த மலை நெருப்பை உடையது என்னும் அனுமதி ஏற்படுகிறது. இதிலிருந்து அனுமதிக்கு முக்கியமான காரணம் லிங்க பராமர்சமே என்று ஏற்படுகிறது. ஆகையால் அதுவே அனுமதி காரணமான அனுமானம் ஆகும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணி இருக்கு, என்ன நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, முதல்ல அனுமதி நமக்கு எப்படி உண்டாருது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பார்த்து 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 பழகி இருக்கணும். அப்படி இருக்கிற இடங்கள்லாம் நமக்கு அந்த புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு வியாப்தி சம்பந்தம், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வியாப்தி நமக்கு மனசுல பழகி ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கும், நம்மளுடைய ஞானத்துல பதிஞ்சு இருக்கும். அந்த அனுமதி நம்ம மடப்பள்ளி முதலான இடங்கள்ல எல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சுட்ட உடனே நமக்கு அதே ரிசம்பிளன்ஸ்ல, அதே சிமிலாரிட்டியோட ஒரு இடத்துல புகைய மட்டும் பாக்குறோம், ஒரு பட்சத்துல பாக்குறோம், ஒரு மலையில அந்த புகைய மட்டும் பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, அந்த மலை நெருப்பை உடையது. அந்த மலையையும் அந்த மலையில இருக்கிற அந்த புகையையும் பார்க்கும்போது நமக்கு அந்த பழத்து ஞாபகம் வரும், அந்த வியாப்தி நமக்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த வியாப்தி? புகை இருக்கிற இடத்துல எல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிற அனுமதி நமக்கு ஞாபகம் வரும். இப்போ அந்த மலையில நம்ம அந்த மலையையும் புகையும் மட்டும் பாக்குறோம். அந்த லிங்க பராமர்சம்னா அந்த பட்சத்துல ஒரு ஹேது, ஒரு அடையாளம் மட்டும் இருக்கிறத பார்த்த உடனே நமக்கு இந்த மலை நெருப்பை உடையது, அந்த நமக்கு ஏற்கனவே பார்த்த அந்த பதிவு இப்ப அதை நம்மளை அப்ளை பண்ணி இந்த மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஊகிச்சு தெரிகிறோம் இல்லையா? இதுதான் அனுமானம்னு சொல்லப்படுறது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இது வரைக்கும்? அனுமானம்னா என்ன? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ பக்ஷம்ன்றது மாறலாம், ஆனா அந்த சாத்தியமும் ஹேதுவும் மாறாம இருக்கணும், கரெக்டா மேம்? இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாமே மாறும். இப்ப பக்ஷம், ஆமா பக்ஷம், இப்ப நீங்க நெருப்புக்கும் இந்த நெருப்புக்கும் புகைக்கும்ங்கிறது வேற இடத்துல கூட நீங்க பாக்கலாம். இதே மலையில தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த மலையில தான் நெருப்பும் புகையும் பாக்கணும்னு அவசியமே இல்ல, வேற எங்கேயாவது காட்டுல கூட பாக்கலாம். இப்ப ஒரு ஃபாரஸ்ட் போறேன், அங்க நீங்க ஃபாரஸ்ட்ல போயிட்டே இருக்கும்போது எங்கயோ புகைய பாக்குறேன் அப்படின்னா, அப்ப கூட நீங்க ஏதோ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கேங்கும்போது அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வருதுன்னொடனே நீங்க வண்டியை நிறுத்திட்டு, ஐயோ இங்க நெருப்பு இருக்கும் நம்ம போக வேண்டாம்னு கூட வந்துடலாம். இந்த அனுமதிய நீங்க அங்க அப்ளை பண்ணிட்டு வேண்டாம் அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு கூட திரும்பி வந்துடலாம். அப்போ அந்த பட்சம் அந்த காடு அந்த மாதிரி அந்த இடத்துல என்ன வருது உங்களுக்கு, அது காடா இருக்கும். பட்சம் என்னன்னா அந்த எந்த இடத்துல நீங்க சாத்தியத்தை
தீர்மானிக்கிறோம் அதுதான் பட்சம். அது மலையா இருக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுது. அப்புறம் இப்போ எப்படி பார்த்தாலும் அப்ப அந்த ஹேத்து லிங்கம் நம்ம சொல்றதுதான் முக்கியமான பொருளா வச்சு நம்ம பார்க்கணும். ஹேத்துவ கொண்டு சாத்தியம் வரணும். கரெக்டுங்களா? ஆமா, ஹேத்து தான் ரொம்ப இந்த அனுமானங்கள்லயே ஹேத்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹேத்துவ வச்சுதான் நம்ம சாத்தியத்தையே நம்ம சாதிக்க போறோம். இது நிறைய இடங்கள் இது இன்னும் உங்களுக்கு இதுல கீழே போக போக ஒரு 10-15 அனுமான வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் அது பண்ணும் பொழுது ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஹேத்து சாத்தியம் பட்சம் எல்லாம் உங்களுக்கு நல்லா வந்துரும். அதனால இப்ப என்னன்னா இந்த மூணும் இந்த 3 டேர்ம்ஸையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஹேதுனா என்ன, சாத்தியம்னா என்ன, பட்சம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ திருஷ்டாந்தம்ங்கிறது தான் அந்த அனுமதி ஏற்படுறதுக்கு காரணமான இடம். திருஷ்டாந்தம்ங்கிறது என்னன்னா இப்ப நம்ம மலையில சாதிக்க போறோம் ஒரு விஷயத்த, அது எங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி மடப்பள்ளியில பார்த்திருக்கோம். சமையலறையை போல சமையலறையில பார்த்திருக்கோம் இல்லையா, அங்கதான் புகையும் நெருப்பியும் அதுக்குள்ள வியாப்திய பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுதான் திருஷ்டாந்தம். அத நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின அந்த விஷயத்த நம்ம இப்ப நமக்கு ஒரு பாதி தான் அவைலபிளா இருக்கு. வெறும் புகை மட்டும்தான், ஹேத்து மட்டும்தான் பாக்குறோம். ஹேத்துவ கொண்டு சாத்தியத்தை நம்ம சாதிக்க போறோம். இந்த மலையில நெருப்பு இருக்கு, நெருப்புங்கிறது நம்ம கண்ணால பார்க்கல, புகைய மட்டும்தான் பார்த்திருக்கோம். அப்போ ஒரு 50% பார்த்து அந்த பட்சத்துல நெருப்பு இருக்குங்கிறத நம்ம சாதிக்க போறோம். அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே நம்ம நெருப்பையும் புகையும் சேர்த்து பார்த்திருக்கோம். அந்த அனுமதியை இப்ப அப்ளை பண்ணணும். அந்த லிங்க பராமர்சம்னா இந்த பட்சத்துல காணப்படுற அந்த புகையும் அந்த பட்சத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நெருப்பும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் அனுமானம்.